ஒரு ஊரில் ஒரு செல்வந்தன் இருந்தான். அவனுடைய பண்ணை வீடு ஒருநாள் தீப்பற்றி எரிந்தது. ஊரிலுள்ள அனைவரும் வேடிக்கை பார்த்து நின்று கொண்டிருந்தனர். செல்வந்தன் புலம்பி கதறி அழுதான். செய்வதறியாது திகைத்தான். அப்பொழுது அவனுடைய மூத்த மகன் வந்து, அப்பா, ஏன் அழுகிறீர்கள்? இந்த வீட்டை நாம் நேற்றே விற்றுவிட்டோம் என்றான். செல்வந்தன் மகிழ்ச்சி அடைந்தான். செல்வந்தனும் மக்களோடு ஒருவனாக எரிவதை பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது இரண்டாவது மகன் வந்து, அப்பா, நீங்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்? வீட்டிற்கு முன்பணம் மட்டுமே வாங்கியுள்ளோம். வாங்கியவர் வேண்டாம் என்று கூறிவிட்டால் என்ன செய்வீர்கள் என்றான். மறுபடியும் செல்வந்தன் கதற ஆரம்பித்தான். அப்பொழுது மூன்றாவது மகன் வந்து, அப்பா, வருத்தப்படாதீர்கள். வீட்டை வாங்கியவர் விஷயம் தெரிந்தும் அவரே வாங்கிக் கொள்வதாக கூறிவிட்டார் என்றான். மறுபடியும் செல்வந்தனுக்கு ஒரே மகிழ்ச்சி. கடவுளுக்கு நன்றியும் கூறினான். அதே தீ, அதே இழப்பு. இது என்னுடையது அல்ல என்று நினைக்கும் பொழுது சோகம் தாக்குவது இல்லை. நான், என்னுடையது, எனக்கு சொந்தமானது என்ற பற்று சோகத்தில் ஆழ்த்துகிறது. உலகில் எதுவுமே நிரந்தரமில்லை. ஒருவனுக்கு மட்டுமே சொந்தமானதும் இல்லை. கடந்த காலம் கடந்தவையாகவும் நிகழ்காலம் மட்டுமே நிரந்தரமாகவும் எதிர்காலத்தை எதிர்பார்ப்போடு முயற்சி என்னும் விதையை தூவி எதிர்நோக்கி காத்திருப்போம்.